அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா மலச்சிக்கல். மலம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு பகுதியில். முதல் பகுதியில் மலத்தினுடைய முக்கியத்துவம், அப்புறம் மலத்தினுடைய நிறம் சார்ந்த விஷயங்களை பார்த்தோம். இரண்டாம் பகுதியில் மலத்தினுடைய தன்மைகளை பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். இன்றைய பகுதியில் மூன்றாவது பகுதியில் மலச்சிக்கல் அப்படிங்கிற பிரச்சனையை பற்றி பார்க்குறோம். இன்றைக்கி நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. வேலை வாய்ப்பு, தொழில், கல்வி, பெண்ணியம், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ, எந்த அளவுக்கு சமூகத்தில் இதெல்லாம் பிரச்சனையை நம்ம புரிஞ்சிட்ருக்கிறோமோ, அதை விட ஒரு பகுதி மேலே அப்படிங்கிறது தான் இந்த மலச்சிக்கல். மலச்சிக்கலா? எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, எனக்கெல்லாம் மலம் போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மலம் போகுதுன்னா நம்ம இன்றைய கலாச்சாரத்தில் நாம் சாப்பிட்டுருக்கிற உணவு முறைகளை கொண்டு பார்க்கும் பொழுது தெளிவான மலம் கழிப்பது என்பது இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க ஒரு தடவைக்கு 2-3 தடவை போவாங்க, அல்லது சில சமயம் மலம் தங்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி மல சார்ந்த பிரச்சனைகளை பற்றின ஒரு புரிதல் ஜனங்களுக்கு இல்லை. இதில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு என்ன அப்படின்னா தசைகள். தசை வாய்வுன்னு ஒன்று இருக்குது. அது பொதுவாக நம்ம மருத்துவத்தில் சொல்லப்படுது. இதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான கருத்தில் எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் உடம்புனுடைய ஈரத்தன்மை. இப்போது நமக்கு மலம் கழிப்பதில் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள், டிஃபிகல்ட்டி, ரொம்ப சிரமப்பட்டு போகிறோம் அப்படின்னா அந்த சிரமத்தை சுலபமாக்கக்கூடியதுவதற்கு, அல்லது சுலபமாக இருந்தது சிரமமாக மாறினதுக்கு என்ன காரணம்னா, மிக முக்கியமானது குடலில் இருக்கக்கூடிய வறட்சி தன்மை, அதாவது ஈரப்பதத்தன்மை, அது தக்க வைக்கணும். ரெண்டாவது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தோல் தன்மை. இது ரெண்டும் சரியாக இருக்கும் பட்சத்தில் இது அவ்வளோ சிரமமாக இருக்காது. அப்போது 3 விதத்தில் பார்க்கணும். என்ன அப்படின்னா, உடம்புல வேணாங்கிற தேவையில்லாத நச்சுத்தன்மை, இந்த நீர்த்தன்மையெல்லாம் வெளியேற்றணும். ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கக்கூடிய தன்மையும் பார்த்துக்கணும். அதனுடைய வலுவழுப்பு தன்மையும் இருக்கணும். இந்த 3ஐயும் சீராக வைக்கும் பொழுது மலம் ரொம்ப தெளிவாக சுலபமாக போகும். அதுக்கு 3 மண்டலங்கள் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. என்னென்னா, முதல்ல நாளமுள்ள சுரப்பி மண்டலம், ரெண்டாவது தோல் திசு மண்டலம், மூணாவது சிறுநீர் மண்டலம். இந்த 3 மண்டலம் சிறப்பாக தன்னுடைய செயல்பாடுகள் செய்யும் பொழுது அது மலத்தினுடைய தன்மை மாற்றம் ஏற்படும். ஒரு மண்டலம் அதனுடைய செயல்பாடுகள் இன்னொரு மண்டலத்தையோ இன்னொரு செயல்பாடுகளையோ ஒன்றோ நல்ல விதமாக நடத்தும், அல்லது அதை கெடுத்து விடும். இது நம்ம ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி கருத்துக்களை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதில் இது ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது இந்த விதத்தில் புரிஞ்சிக்குவணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். அப்போ அந்த 3 மண்டலத்திற்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, நாளமுள்ள சுரப்பி மண்டலத்துக்கு வெண்டைக்காய், அப்புறம் சிறுநீர் மண்டலத்துக்கு கத்திரிக்காய், தோல் திசு மண்டலத்துக்கு கோவக்காய். இந்த 3மே ரொம்ப ரொம்ப மிக அவசியமானது, இயல்பாக இலகுவாக சுலபமாக மலம் கழிப்பதற்கு. இன்னொன்று மலம் கழிக்குது, ஆனாலும் கொஞ்சம் நம்ம அது கொஞ்சம் நம்ம அதுக்கு ஃபோர்ஸ், நம்ம அதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அது போகுது, நம்ம ஒரு முயற்சி பண்ணால் தான் அது போகுது. அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல தசைகள் பலகீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தசைகளுக்கு தான் நம்ம அதை சொல்கிறது, முக்குறதுங்கிற தசைகள். அந்த தசைகள் நல்லா இருந்ததுன்னா அது நல்லா வெளியேற்றக்கூடிய அந்த பலம் கிடைக்கும். இப்போ தசைகளை சீர்படுத்துறதுக்கு தான் நம்ம அரசாணிக்காய், பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம். பரங்கிக்காயை அப்படியே சாப்பிட்லாம், அல்லது பொடி பொடியாக அரிந்து நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்லாம், அல்லது அதை அரைச்சி கூழ் மாதிரி குடிக்கலாம், அல்லது அதை வடித்து குடிக்கலாம். இதெல்லாம் பண்ணும் பொழுது இயல்பாகவே அந்த நம்ம ரொம்ப முயற்சி பண்ணி போடுறத அது இல்லாமல் இயல்பாக மாற்றும். இன்னொன்று அது மலம் கடிக்கக்கூடிய உந்துதலே சரியாக வரமாட்டேங்குது, அதாவது முயற்சி பண்ணி போகிறதில்ல, அப்படி எனக்கு ஒரு உணர்வே வரவே இல்லை, கடத்தப்படவே இல்லை, எனக்கு அந்த மாதிரி தோணவே இல்லை அப்படிங்கிறப்போ அங்கே தசை வாய்வு வாய்வு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம புடலங்காய், எலுமிச்சம்பழம்,
நெல்லிக்காய், அப்புறம் புதினா இந்த மாதிரி பொருட்கள்லாம் அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ அந்த தன்மை வந்து கொஞ்சமாக வந்து முன்னேற்றம் அடையும். வாயு மண்டலத்திற்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு அடையாளம் தான் வந்து புடலங்காய். இன்னும் கூட ஒரு அதிகப்படியாக காய்கறியை தாண்டி ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள் பழத்தில் இருக்கிறது என்னென்னா மாம்பழத்தோட கொட்டை. அந்த கொட்டைக்குள்ளார ஒரு பருப்பு இருக்கும். அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நம்ம வந்து இரவில் எடுக்கும் பொழுது இந்த வாயுவினால் வந்து தடைபடக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து தீர்வாகும். அது மலமாக இருக்கலாம், சிறுநீராக இருக்கலாம், சுவாசமாக இருக்கலாம், அல்லது இரத்த நாளமாக இருக்கலாம், அல்லது இருதயமாக இருக்கலாம், ஈவன் மூளையாகவே இருக்கலாம். இந்த வாயு வந்து ஒரு ஸ்தம்பிக்குதுன்னு வந்து பல இடத்துல சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு தடைப்பட்ட ஒரு செயல்பாடுகளை அந்த தடையை நீக்கி அதை செயல்படுத்துவதற்கு இந்த மாங்கொட்டை பருப்பொடி வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஏதாவது அந்த உந்துதல் தன்மை இல்லாத நிலையில் இருக்கிறப்போ இதை வந்து பயன்படுத்தலாம். எது இந்த புடலங்காய் சம்மந்தப்பட்டது. குடலுக்குள்ளார ஒரு மலம் போகக்கூடிய தன்மை போயிடுச்சு, ஓகே. ஆனால் அது முழுசாக போகலை, கொஞ்சம் வந்து பகுதி வந்து குடலே தங்கிருச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னா, குடலினுடைய அந்த ஒரு உருவகத்தன்மை வந்து ஒரு இடத்துல அதிகப்படியாக சுருக்கம் பெற்று அதன் வழியாக மலம் போகாமல் தடைபடுது. அப்போ அது வந்து மீண்டும் இன்னொரு தடவை போகணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு தடவை, அப்புறம் டீ குடிச்சிட்டு ஒரு தடவை, அப்புறம் கிளம்புறப்போ ஒரு தடவை, இப்படி வந்து 2, 3, 4 முறை போவாங்க. ஏன்னா அது நின்று தான் போகும். அந்த மாதிரி இருக்கிறப்போ உடம்பில் இருக்கக்கூடிய அந்த மொத்தத்தினுடைய வலிமைங்கிறது குறைஞ்சிருக்கு. அந்த வலிமையை குடலுடைய வலிமை குறைந்ததுக்கு திருப்பி அதை வந்து அந்த வலிமையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு தேங்காயில் கொப்பரை தேங்காய் எடுத்துக்கணும். பொடி பொடியாக அரிஞ்சு சாப்பிட்லாம், அல்லது துருவி சாப்பிட்லாம், அல்லது துருவி அதை அரைச்சி கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்லாம். இதை பண்ணுறப்போ அந்த பகுதியாக இருந்தது பார்த்து நின்று போயிடுச்சு, அதை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து கிடைக்கும். அப்புறம் சில சமயம் வந்து அடக்க முடியாத தன்மையில் திடீர்னு நம்ம நினச்சி பார்க்க திடீர்னு வந்து அது வந்து நமக்கு வந்து உந்தப்பட்டு போயிடும். அப்போது அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பிரச்சனை. காரணம் என்ன அப்படின்னா, உடம்பினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கார அமிலத்தன்மையினுடைய செயல்பாடுகள் திடீர்னு ஒரு மாறுபாடு ஏற்பட்டு அதன் காரணமாக போகுது. அப்போ தக்க வைக்கக்கூடிய தன்மை அந்த இடத்தை இழந்ததுனால அதையை மீண்டும் சீரமைப்பதற்கு இந்த முருங்கை விதை இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு 4 முருங்கை விதையை வாயிலே ஊற வச்சு அதோடைய சுவை போன பிறகு நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடணும். இது மாதிரி பண்ணுறப்போ அந்த திடீர்னு ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்ம மீண்டு வர முடியும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த குடல் அந்த சிறுகுடல் பெருங்குடல் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட திசுக்களோடு வந்து நம்முடைய முதுகு தோண்டோட சார்ந்து இருக்குது. அப்போது சில சமயம் வந்து மலச்சிக்கல் காரணமாக முதுகு வலி, அடிமுதுகு வலி வரும். அடிமுதுகு வலியின் காரணமாகவும் மலச்சிக்கல் வரும். பெரும்பாலானோருக்கு எப்படி வரும்னா, இந்த மலச்சிக்கல்னால் முதுகு வலி வரும். ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ரொம்ப நேரம் பயணம் பண்ணேன், நான் ரொம்ப நேரம் இப்படி உட்காந்துட்டு இருந்தேன், இவங்களாம் நினச்சிக்குவாங்க இப்படி இருந்தால் இப்படி வரும்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அப்படி உட்காந்துட்டு இருந்தாலாம் வந்து வலியில் வராது. குடல் இறுக்கமாகி, குடல் சூடாகி, குடலுக்கும் அந்த எலும்பு மண்டலத்துக்கும் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய தோல் திசு மண்டலம், சுரப்பி மண்டலம் அது வீக்கம் பெற்று அது பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம்தான் வந்து என்ன ஆகும், வலி வேதனைகள் வரும். ஆனால் அவங்க நேரடியாக அதை ஒத்துக்காமல் அவங்க வேறு ஏதோ ஒரு கற்பனை உலகத்தில் இருந்துக்கிட்டு இதை தப்பு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது அப்படி கிடையாது. இதுதான் மெயின் பிரச்சனை. இதுக்கு தீர்வு வந்து நம்ம சொன்ன மாதிரி கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாம், அல்லது சில்லாக சாப்பிடலாம், துருவி அரைச்சி சாப்பிடலாம். இதெல்லாம் பண்ணுறப்போ அந்த பாதிப்பு வந்து ஏற்படும். இது வந்து குடல் அடி வயிறு குடலில் வந்து ஒரு சூடு வெப்பத்தன்மை வந்து அதிகமாக இருக்குது. உடம்பில் வந்து 3 விதமான மண்டலங்கள் வந்து நீர்த்தன்மை வந்து தக்க வைக்கும். ஒன்று வந்து நாளமுள்ள சுரப்பி மண்டலம், 2வது செரிமான மண்டலம், 3வது இரத்த ஓட்ட மண்டலம். இந்த 3மே வந்து நீர் சார்ந்த ஒரு கட்டுப்பாட்டை கொடுக்கக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட வெண்டைக்காய், வாழைக்காய், வெள்ளை பூசணிக்காய், இதில் வந்து இது 3மே வந்து உடம்பை வந்து வறண்டு போகாத தன்மையை காப்பாற்றுறதுக்காக இருக்குது. அதில் சில சமயம் என்ன ஆகுன்னா, உடம்பில் வந்து ஏதாவது ரணங்கள் போல் உள்ளுக்குள்ளாரே ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க,
அது வந்து அழற்சின்னு சொல்லுவாங்க. அதன் காரணமாக என்ன ஆகும்னா, அது ஒரு வெப்பத்தை உருவாக்கும். அந்த வெப்பத்தினால் என்ன ஆகும்னா, அடிவயிறு சூடு ஏற்பட்டு அதனால் மலக்கட்டு அல்லது மலச்சிக்கல் ஏற்படலாம். இது வந்து எப்படி அப்படின்னா, உள்ளுக்குள்ளாரியே ஏற்பட்ட ஒரு பாதிப்பை அதை சீர்படுத்த முடியாமல் உடம்பு திணறி அங்கே இருக்கக்கூடிய திசுக்களை வச்சு அது வந்து தன்னை சீர்படுத்திக்க பொழுது நாம் அதுக்கு உதவிகரமான ஒரு ஊட்டச்சத்தான காய் கொடுக்கறதுனா என்னென்னா வாழைக்காய் கொடுக்கலாம். வாழைக்காய் தோலெல்லாம் முழுசாக நீக்கிட்டு பொடி பொடியாக அரிஞ்சு அப்படியே சாப்பிட்லாம், அல்லது தேன் தொட்டு சாப்பிட்லாம், அல்லது நாட்டு சர்க்கரை தொட்டு சாப்பிட்லாம், அல்லது கொஞ்சம் வந்து வாழைப்பழத்தோடு கலந்து வாழைப்பழத்தை பொடி பொடியாக போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சாப்பிட்றப்போ அந்த ஏற்பட்ட அந்த இன்ஃப்ளமேஷன் ரணத்தன்மை வந்து மாற்றி விட்டுரும். இது வந்து உடம்பு அடிவயிறு சூடு தன்மையை மாற்றுறதுக்காக வேண்டி. அடுத்த குடல்லே பொதுவாக வந்து வறண்டு போகிற தன்மையில் கடுமையானதாக இருக்கக்கூடியதாகவும், அதே சமயத்தில் ஒரு ஒரு ஈரப்பதத்தினுடைய காற்றமே இல்லாத அளவுக்கு ரொம்பவுமே வறண்டு தன்மையில் இருக்கிறப்போ பவலினுடைய ஆக்டிவிட்டீஸ் அது வந்து செயல்படாமலே போகிற கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னல வாயுமண்டலத்தில் அந்த உந்து சக்தியே இல்லை அப்படின்ற மாதிரி அது வந்து வாயு தன்மையிலேருந்து வர்றது. இது வந்து குடலுடைய செயல்பாடுகளே வந்து கிட்டத்தட்ட முடங்குற லெவலுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு நின்றுருக்க நிணநீர் அந்த சுரப்பி நாளமுள்ள சுரப்பி மண்டலம் அதற்கு வந்து வெண்டைக்காய் எடுத்துக்கிறப்போ அந்த ஒரு செயல்பாடுகள் மீண்டும் வரும். குடலில் வந்து இந்த இது இருக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து இது சொல்லுவாங்க, அதாவது ஆசனவாய் வெடிப்பு அல்லது ஃபிஷர்ஸு ஃபிஸ்டுலா இந்த மாதிரி இந்த இதை வந்து அதனுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துறது, அந்த நோயை அதிகப்படுத்துறதுக்கு காரணமே இந்த வறட்சி இல்லை. அந்த நோய்க்கு இது காரணமாக இல்லாட்டாலும் கூட அந்த நோயை அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து நாளமுள்ள சுரப்பி மண்டலம் ஆகிய வெண்டைக்காய் எடுக்கிறப்போ அது சீராகும். இன்னொன்று வந்து நாக்குத்தன்மை எல்லாமே மாறி இருக்கும். உடம்பில் வந்து குடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து குடலினுடைய செயல்பாடுகள் முடங்கி இருக்குது அப்படின்னா அதனுடைய வெளிப்பாடு வந்து நாக்கில் தெரியும். ஒரு மேல் பூச்சி போலவும் அதே போல் ஒரு இந்த திரியாகவும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான நிலையில் அந்த நாக்கு பகுதி இருந்ததுன்னா அப்போ நரம்புகள் ஏதோ ஒரு விதத்தில் குடலில் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ அதோடைய வெளிப்பாடு இருக்கனால அதுக்கு கொத்தவரங்காயை வந்து நல்லா மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்லாம். பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த குடல் பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு வந்து வாயு வெளியே ஏற்ற முடியாமல், ஏன்னா அந்த குழந்தை வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாதனால அது அந்த குடலை செயல்படுத்துவதற்குண்டான போதிய ஒரு சூழ்நிலை இல்லாதனால அது கையை காலை ஆட்டி ஏதோ ஒன்று பண்ணு. அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி குடலை வந்து தசைகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த பரங்கிக்காய் அரசாணைக்காய் சாறு எடுத்து கொடுக்குறப்போ அது நல்லா தெளிவாக வந்து செயல்படும். அப்போ குழந்தைகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா குடலுக்குள்ளார இருக்கக்கூடிய தோல், அந்த தோல் பாதிக்கப்படும் பொழுது, அந்த வலுவழுப்பு தன்மை பாதிக்கப்படும் பொழுது மலம் வந்து நின்று தான் வந்து அதனுடைய பயணம் இருக்கும். ஒரு சீராக இருக்காது. சொல்லப்போனால் உண்மையான மலச்சிற்கு சிக்கலினுடைய அடிப்படை பிரச்சனை இதுதான். அந்த தோல் திசுக்கள் வந்து அந்த வலுவழுப்பு தன்மையை குறையத்தான் இது வந்து ஆரம்பிக்கும். மற்ற பிரச்சனைகளால் வர்றது எல்லாமே சொல்லியிருக்கிறோம். அடிப்படை நேருக்கு நேராக மலச்சிக்கலே இதுக்கு தான் காரணம் அப்படின்னு பார்த்தா அது வந்து தோல் திசு மண்டலம் தான். அதாவது எனக்கு எப்போவுமே இது இருக்குது, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில காரணங்களால் வந்து அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு போகும். ஆனால் தொடர்ச்சியாக எனக்கு எப்போவுமே இப்படி தான் இருக்குது, சிறு குழந்தை பருவத்திலேருந்து நான் இப்படி தான் இருக்கிறேன் அல்லது எனக்கு இயல்பாகவே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹேபிச்சுவலாக அப்படி இருக்கிறவங்களுக்கு கோவக்காய் வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ஒரு 4 கோவக்காய் நல்லா மென்று உங்களோட கலந்து சாப்பிட்லாம். அந்த கோவக்காயை சாப்பிட உள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மை வலுவழுப்பு தன்மை பெடும் பொழுது தோலும் அந்த மலமும் வந்து மிக சுமூகமாக முறையில் அது தன்னை கடந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ பெரிய அளவில் வந்து பாதிப்பு இருக்காது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மலத்தினுடைய ஒரு தடைப்பட்ட நிலையில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குடலுக்குள்ளாரே மலம் தேங்குறதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி குடலுடைய தன்மை வந்து சில சமயம் நல்லா விரிஞ்சு சுருங்கணும். அந்த சுருக்கம் பெற்று
விரியக்கூடிய தன்மை குறைந்திருந்தாலும் அதே சமயத்தில் புளிப்புத்தன்மையின் காரணமாக அந்த திசுக்கள் கடினமாக இருந்தாலோ அப்போ ஒரு பிரச்சனை வரும். அப்போ அதுக்கு தீர்வு என்னன்னா, முருங்கை விதையை 4 விதை வாயிலே ஊற வச்சு அரை மணி நேரம் நல்லா ஊறின பிறகு அதோடைய சுவை போயிடும். அப்புறமா மென்று சாப்பிட்றப்போ தடைப்பட்ட தன்மையில் இருக்கிறதெல்லாம் கூட மாற்றி விட்டுரும். இதுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஆற்றல் இருக்குது. அதுக்கு முருங்கை விதை தான் அதுக்கு ஒரு தீர்வு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சில சமயம் காய்ச்சல், இது திடீர்னு காய்ச்சல் வரும், அது ஏன்னு தெரியாது. சில குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் காய்ச்சலும் சொல்லுவாங்க. அவங்களுக்கு இயல்பாக வரலை, அதுக்கு அந்த சளி அந்த மாதிரி எதுவும் ஒரு இயற்கையில் அப்படி எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஆனால் திடீர்னு காய்ச்சல் வந்துடும். அப்போ காய்ச்சல் வந்ததுக்கு என்ன காரணம்னு பார்த்தா அவங்க ஒன்றும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. காய்ச்சல்னு சொல்லுவாங்க, ஆனால் என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சிலர் அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நேற்று இந்த மாதிரி ஒரு ரொம்பவுமே நார்ச்சத்தே இல்லாத ஒரு உணவு சாப்பிட்டாங்க. உதாரணத்துக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டாங்க, மைதா சாப்பிட்டாங்க. அதனால் என்னது வயிறு கட்டி மலபந்தம் ஏற்படுத்தி அது பிரச்சனையாகி மோஷன் போகாமல் அதனால் காய்ச்சல் அதனாலலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படியும் பாதிப்பு வரும். அப்போ இதனால் காய்ச்சல் வருமானா வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் எதார்த்தமான உண்மை. இப்போ இந்த காய்ச்சலுக்கும் இந்த கிருமிக்கு அந்த இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது உடம்பால் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு உஷ்ணம். இந்த தீர்வுக்கு நம்ம பீர்க்கங்காய் சொல்லுவோம். பீர்க்கங்காயை அதை அப்படியே அரைச்சி வடித்து குடிக்கலாம், அல்லது மென்று சாப்பிட்றப்போ இது அந்த குடல் சூட்டை அதிகப்படுத்தாமல் கட்டுப்படுத்தும். அந்த குடலுக்குள்ளார இருக்கக்கூடிய நிணநீர் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. ஏன்னா நிணநீர் தானே மெயினான கழிவுகள் உடம்புல ஒரு மண்டலம் இருக்குன்னா அது நிணநீர் மண்டலம் தான். அப்போ அந்த இடத்துல இந்த பீர்க்கங்காய் ரொம்ப நமக்கு உதவிகரமாக இருக்கும். இப்படி நம்ம கிட்டத்தட்ட எல்லா விதமான தீர்வுகள், எந்தெந்த மாதிரி மண்டலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும், அதுக்கு எந்தெந்த மாதிரி தீர்வுகள்ங்கிறது நம்ம ரொம்ப தெளிவாக பார்த்துருக்குறோம். அதில் மலச்சிக்கல் ரொம்ப ஒரு சின்ன விஷயமாக நம்ம எடுத்துக்க முடியாது. இதனுடைய நிலையிலிருந்தால் ஒவ்வொன்றா அதிகமாகிட்டே இருக்கும். மலச்சிக்கல் ஒரு மனிதனுக்கு ஏற்படாத ஒரு நோய் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு காரணமாக இருக்கும், ஒரு குறைந்த நிலையில் இருக்கும். சுத்தமாகவே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. குறைந்தபட்சம் ஏதாவது ஒன்று சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும். அதோடு அவங்களால வாழ முடியும். அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வராது. இருந்தாலும் இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகள் பாதிக்கப்படும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஒரு நோயாக அதை நம்ம பார்க்குறோம். மற்றபடி இப்போ நம்ம சுகருக்கே பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அதிகமாக நார்ச்சத்துள்ளதாக எடுத்துக்கோங்க. சுகர் வேகமாக உடம்புல உருவாகக்கூடிய பொருள் சாப்பிட, இப்போ அரிசி சாப்பிடாதுன்றீங்க அப்படின்னா அது வேகமாக நம்ம உடம்புல சர்க்கரை சத்தை அழியும். அப்போ சர்க்கரை சத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அதுக்கு நார்ச்சத்து வேணும். அப்போ நார்ச்சத்துக்கு இந்த காய்கறிகள், அப்போ காய்கறிகள் எடுக்கிறப்போ இயல்பாகவே சர்க்கரையினுடைய தாக்கமும் வேகமும் கட்டுப்படும். இப்படி இப்போது சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தா இந்த நார்ச்சத்தெல்லாம் சுகருக்காகன்னு மட்டும் கிடையாது. இது மலத்தோடைய தன்மை கூட மாற்றிடும். அது எப்படி சீராக இருக்கணும் அப்படி இயல்பாகவே இந்த பக்கம் சுகர் ஏறாது. அதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அதன் காரணமாகத்தான் இவ்வளோ உடம்புல நோய்கள் என்பது வேகமாகவும் மெதுவாகவும் வளருது. இப்போ இன்றைக்கி மலச்சிக்கலில் பல விதங்கள் பார்த்தோம். பல விதங்கள் பார்த்ததில் மலம் எப்படி வெளியேற வேண்டியமோ அந்த அளவுக்கு சரியான முறையில் வெளியேறலை. மலம் வெளியேறிட்டே இருக்குது, அது வயிற்றுப்போக்குன்னு சொல்கிறோம். அதை பற்றின ஒரு புரிதல் கூட நமக்கு வேண்டும். அதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கணும். அப்பயும் அதையும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி அடுத்த பகுதியில் மலச்சிக்கல் போல் மலப்போக்கு, வயிற்றுப்போக்கை பற்றி நம்ம அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.